أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال نبينا أيضا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும்
நிகரில்லா பெருன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்யும். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாமெல்லாம் புதிய வருட பிறப்பை அடைந்திருக்கிறோம். இன்றைய புதிய வருடத்தை உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் கொண்டாட்டத்துக்குரிய ஒரு அம்சமாக, நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக, புத்தாண்டினுடைய துவக்கம் மகிழ்ச்சியாக இருக்குமேயானால், ஆனந்தமாக இருக்குமேயானால், அந்த வருடம் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையில் உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் எந்த விதமான மத வேறுபாடும் இல்லாமல் இந்த புத்தாண்டை கொண்டாட்டத்துக்குரிய ஒரு அம்சமாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே பலர் கூட முஸ்லிம்களில் சிலர் அறியாமல் புத்தாண்டு கொண்டாடுவதால் என்ன தவறு வந்துவிட போகிறது, புத்தாண்டுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, இது ஒரு புதிய வருடம் தானே, இதை சந்தோஷமாக நாம வரவேற்பதால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்கிற மாதிரி, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, இந்த புத்தாண்டு உருவாக்கப்பட்ட காரணம் என்ன என்பதையெல்லாம் விளங்காமல் இது ஒரு குற்றமே இல்லை, இது ஒரு தவறே இல்லை என்பதை போல சில முஸ்லிம்களும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். புத்தாண்டினுடைய வரலாறு என்ன? இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் 1500 ஆண்டுகளிலே, கிபி 1500 ஆண்டுகளுடைய வரலாற்று செய்தியை நீங்க எடுத்து பார்ப்பீர்களே ஆனால், அந்த காலகட்டத்திலே புத்தாண்டு என்பது ஜனவரி 1 இருக்கவில்லை, ஏப்ரல் 1 தான் இருந்தது. ஏப்ரல் மாசம் இருக்குல்ல, அதைதான் ஒரு வருடத்தினுடைய துவக்க மாதமாக வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு காலம் செல்ல செல்ல கிரிகோரியன் கேலண்டர் என்கிற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. போப் கிரிகோரியன் அவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேலண்டரை அறிமுகப்படுத்துகிறார். அந்த கேலண்டரில் ஜனவரி மாதத்தை தான் வருடத்தினுடைய முதல் மாதமாக அறிவித்து, அதைத்தான் ஆண்டினுடைய துவக்க மாதமாக நாம் கொண்டாட வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். ஆனால் காலங்காலமாக ஏப்ரல் மாதத்தை புத்தாண்டினுடைய ஆண்டாக, ஒரு வருடத்தினுடைய துவக்கமாக ஏற்று வாழ்ந்து பழகிய மக்களால் அந்த ஜனவரி மாதத்தை புதிய ஆண்டாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இல்லை, நாங்கள் ஏப்ரல் மாசத்தை தான் வருடத்தினுடைய முதல் மாதமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று மக்களிலே கணிசமான நபர்கள் இருக்கிறார்கள். அப்போது இவர்கள் ஒன்றை அறிவிப்பு செய்கிறார்கள், ஏப்ரல் மாதத்தை புத்தாண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் எல்லாம் முட்டாள்கள், அதனாலதான் ஏப்ரல் 1 ஃபுல் டே, முட்டாள்களுடைய தினம் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதனுடைய வரலாற்று பின்னணி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏப்ரல் 1 புத்தாண்டு என்று நீ எடுத்துக்கொள்வாயானால் நீ முட்டாள், அந்த நாளை யாரேனும் கொண்டாடுகிறாரோ அவரெல்லாம் முட்டாள்கள் என்று அறிவிப்பு செய்து, ஜனவரியை தான் நீங்கள் வருடத்தினுடைய துவக்க மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவ கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் வைத்து இது உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த ஒரு வரலாற்று செய்திகளை எல்லாம் தெரியாம நியூயர்னால என்ன கெட்டு போயிட போகுது, புத்தாண்டினால நமக்கு என்ன விளைவு வந்துவிட போகிறது என்பதை போல சில இஸ்லாமியர்களும் அதை அலட்சியமாக கடந்து செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவாக இது போன்ற வருட பிறப்புகள் வறுமையானால் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல, பெரும் பெரும் கம்பெனிகள்ல, அந்த கம்பெனியில பணி செய்யக்கூடிய ஊழியர்களை எல்லாம் அழைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள். கடந்த வருடத்தை நாம் சம்பாதித்த, நாம் சேர்த்து வைத்த, நம்முடைய நிறுவனத்தின் மூலம் வளர்ந்த பங்குகளுடைய விவரங்கள் இது, இத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை நாம் சம்பாதித்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் நம்முடைய தொழில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது,
ஆனால் இந்த வருடம் அதைவிட ஒரு படி முன்னேறி அதைவிட ஒரு படி அதிகமான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்று எல்லா நிறுவனங்களும் தங்களுடைய கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள். இந்த புத்தாண்டினுடைய துவக்கத்திலே ஒவ்வொரு நபர்களும் சில மாற்றங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். தொழில சில மாற்றங்களை மேற்கொள்ளணும், குடும்பத்துல சில நல்ல மாற்றங்களை மேற்கொள்ளணும், நல்ல ஒரு புது வண்டி வாங்கணும் என்று இந்த புத்தாண்டினுடைய துவக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, தன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான ஒரு அம்சமாக கொள்ள வேண்டும் என்று பெரும்பாலான மனிதர்கள் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே முடிவெடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான அறிவுரையை சொல்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் நான் கடந்து விட்ட இந்த நாட்களை, என்னுடைய வாழ்நாளில் நான் இழந்து விட்ட இந்த நாட்களை எப்படி பார்க்க வேண்டும் என்ற பார்வையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபி குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி சும்மலா யதூபூன வலாஹும் யذكرூன். ஒவ்வொரு ஆண்டிலேயும் அவர்கள் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர வேண்டாமா? எனக்கு கடந்த நாட்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை பெரிய பாடங்களை, எத்தனை பெரிய படிப்பிடங்களை, எவ்வளவு சோதனைகளை கடந்த ஆண்டிலே நான் பட்ட என்னுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை நினைத்து பார்த்து ஒரு அடியானுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா தேட வேண்டும். இறைவா, நான் கடந்த நாட்களிலே நான் செய்த பாவங்களை என்னை மன்னித்து விடு இறைவா. உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் கிடையாது. என்னை மன்னித்து தூய்மைப்படுத்தி நாளை மறுமையிலே சுவனத்திலே உயர்ந்த இடத்தை எனக்கு தந்துவிடு ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்திலே கடந்த நாட்களை நினைத்து கதறி அழுது பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிம் புதிய ஆண்டை அடைவதனுடைய சிறந்த முன்மாதிரி. இந்த ஆண்டிலே ஒரு முஸ்லிம் வைக்க வேண்டிய 1000 இலக்கங்கள் இருக்கலாம், 1000 வளர்ச்சிகள் இருக்கலாம், 1000 மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்விலே நீ கடைபிடிக்க வேண்டிய முதல் மாற்றம், கடந்த காலகட்டத்திலே நான் செய்த பாவங்களுக்கு படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும். கொஞ்சம் நெஞ்சம் பாவம் செய்யல, என்னுடைய பேச்சால், என்னுடைய அணுகுமுறையால், என்னுடைய பார்வையினால் எத்தனை நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருடைய உள்ளத்தை நான் காயப்படுத்தி இருப்பேன், எத்தனை பேர் என்னுடைய செயல்களின் மூலமாக எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி இருப்பார்கள், எத்தனை தடவை இந்த தொழுகையிலே அலட்சியத்தோடு நான் இருந்திருப்பேன், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளிலே பொடுபோக்குத்தனமாக இருந்திருப்பேன். அந்த காரியங்களை விட்டு இறைவா உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், இனி அது போன்ற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தனக்கு கிடைத்த இந்த வாழ்நாளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற மனநிலைக்கு ஒரு மூமின் வர வேண்டும். இந்த உலகத்துல ஒரு ஆண்டு காலகட்டத்தில் என்னுடைய தொழிலின் மூலமாக, என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக எத்தனை பொருளாதாரத்தை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணி பார்ப்பதை விட, கடந்த வருடத்தில் எத்தனை புது ஆடைகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று உங்களுடைய அலமாரிகளை திறந்து நீங்கள் அழகு பார்ப்பதை விட, கடந்த ஆண்டில் எத்தனை பொருட்களை வாங்கி என்னுடைய வீட்டை நான் அலங்கரித்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பதை விட, கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை தரன் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, எத்தனை மாற்றங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், எத்தனை வளர்ச்சியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வீட்டுல, ஒரு வியாபாரத்துல, குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் யோசித்து பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, குடும்பத்திலே நம்முடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, நம்முடைய குடும்ப சூழல் எப்படி இருந்தது. இன்றைக்கு அதை விட பல மடங்கு முன்னேறி இருக்கிறோமே. இந்த முன்னேற்றத்தினுடைய காரணம் யார்? நானா? என்னுடைய திறமையா? என்னுடைய அறிவா? என்னுடைய உழைப்பா? ஒண்ணு கிடையாது. ரப்பி என்ன முன்னேற்றி இருக்கான்.
அப்ப இருந்த அதே ஆள் தானே இப்ப நான் இருக்கிறேன். எப்படி இந்த மாற்றம் எப்படி வந்தது? கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கை இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நிலைமைக்கும் ஏராளமான மாற்றங்கள் இருக்கிறது. இந்த மாற்றம் யாரால், எதனால், எப்படி வந்தது? இது இறைவனுடைய அருள் இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை வசப்படுத்தி தரலையா? அதை சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்துல நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கிய அந்த நபி தோழர்கள் தங்களுடைய மரண தருவாயில நினைத்து பார்க்கிறார்கள். மௌத்தா போக போறோம். இந்த மௌத்தா போகக்கூடிய அந்த நேரத்துல அவங்க யோசிச்சு பார்க்கிறாங்க, கடந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்து இருக்கிறோம், கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது என்று தங்களுடைய கடந்த காலகட்டத்தை நினைத்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றுல கடுமையான தியாகம் செய்த அந்த வரலாற்று செய்திகளை படிக்கும் போது உள்ளமெல்லாம் உருகக்கூடிய அளவிற்கு அத்தனை பெரும் தியாகத்துக்கு சொந்தக்காரராக இருந்த ஹப்பாப் பின் அல்-அரத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இஸ்லாமிய வரலாற்றுல இவர் பட்ட அடியை போல, இவர் பட்ட சிரமங்களை போல, இவர் அனுபவித்த கொடுமைகளை போல ஒரு கொடும் வரலாற்றை நீங்கள் பார்க்கவே முடியாது. அத்தனை பெரும் சிரமங்களை அனுபவித்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் பட்ட சிரமம்? ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆட்சி செய்து நபிகளாருக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்து அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஹப்பாப் பின் அல்-அரத் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக அந்த சபைக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹப்பாப் பின் அல்-அரத் அவர்களை பார்த்த உடனே தான் அமர்ந்திருந்த அரியாசனத்திலிருந்து எழுந்து ஓடி வருகிறார்கள். வந்து ஹப்பாப் அவர்களை வரவேற்று வாங்க 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 என்று கூப்பிட்டு தான் அமர்ந்திருந்த மன்னர் அமர்ந்திருந்த இருக்கையிலே ஹப்பாவை நீங்க இதுல உட்காருங்க என்று சொல்கிறார்கள். அவங்க மறுக்கிறாங்க, இல்ல இல்ல வேணாம், நீங்க தான் நீங்க உட்காருங்க. இந்த அரியாசனத்திலே அமர்வதற்கு உலகத்திலே 2 நபர்களுக்கு தான் தகுதி இருக்கிறது. ஒன்று நீங்கள், இன்னொன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அந்த இருவருடைய தியாகத்தை நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்குகிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, ஹப்பாபே, இந்த இஸ்லாத்திற்காக நீங்கள் பட்ட தியாகம் என்ன என்பதை இந்த சபையோருக்கு நீங்கள் சொல்ல வேண்டாமா? இவங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்க யாரோ எவரோ எங்க இருந்தோ வந்திருக்கீங்க போல, ஊர் பேர் தெரியாத ஆள் தெரியாத ஒரு ஆள் போல என்று இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் பட்ட சிரமத்தை இவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மேனியிலே இருந்த அந்த துணியை நீக்கி தன்னுடைய முதுகை காட்டுகிறார்கள். நெருப்பினால் பொசுக்கப்பட்ட இரத்த ஓட்டமே இல்லாத அப்படி ஒரு கொடூரமான ஒரு முதுகை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்ற ஒரு உடலை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. என்ன நடந்துச்சு? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொல்லம்பட்டறையிலே வேலை செய்யக்கூடியவர்களாக மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு ஒரு கொல்லம்பட்டறையிலே பணியாளராக இருக்கிறார்கள். இந்த இரும்பு கவச ஆடைகளை செய்யக்கூடிய, இரும்பு வாள்களை செய்யக்கூடிய, சங்கிலிகளை செய்யக்கூடிய கொல்லம்பட்டறை. அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்த உடனே அவருடைய முதலாளி கொல்லம்பட்டறைக்கு அந்த இரும்பை உருக்குறதுக்கு, இரும்பை அடிச்சு வளைக்கிறதுக்கு நெருப்பு ஏத்துவாங்கல்ல, அந்த நெருப்பின் மீது ஹப்பாபை படுக்க வைக்கிறார். இப்படியே அவருடைய உடம்பிலே உள்ள தோள்கள் எல்லாம் எரிந்து கருகக்கூடிய அளவிற்கு வலியையும் வேதனையும் அனுபவித்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் அவர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்நாளை அவர்கள் எப்படியெல்லாம் உயர்த்தி நினைத்து பார்க்கிறார்கள் என்று பாருங்க. பிற்காலத்துல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப உடல்நடை முடியாத நிலைமையில தன்னுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அவரை சந்திப்பதற்காக சில தோழர்கள் வராங்க. ரொம்ப மூத்த சஹாபி, உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, போய் நலம் விசாரிப்போம் என்று அவரை நலம் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். அவர்களை பார்த்துவிட்டு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்,
இன்னமா நுரீது வஜஹல்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு ஹிஜ்ரத் செய்தோம். அந்த ஹிஜ்ரத் செய்த காலகட்டத்திலே நாங்கள் ஏராளமான சிரமங்களை, பல்வேறு விதமான கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வீட்டு மூலையிலே 40,000 திரகங்கள் இருக்கிறது. இந்த 40,000 திரகங்கள் எப்படி வந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நிலைமை என்ன? எப்படிப்பட்ட ஒரு வசதி! 40,000 திரகம் என் வீட்டு மூலையில இருக்குப்பா, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு செல்வம் இன்றைக்கு வளம் கொளிக்கப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோடு கஷ்டப்பட்டு, எங்களோடு தியாகம் செய்து, இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு நன்மையும் அனுபவிக்காமல், இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல், கஷ்டத்தோடு வாழ்ந்து கஷ்டத்தோடு மரணித்த ஏராளமான சகாபாக்கள் இருக்கிறார்களே. நாங்கள் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு கூலியை தந்து விட்டானோ, நாங்கள் செய்த இழப்பிற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆடம்பரத்தையும் தந்து விட்டானோ என்ற கவலை என்னுடைய உள்ளத்தை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்களோடு ஹிஜ்ரத் செய்த நபர்களில் ஒருவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் என்பவர். அவருடைய மரணம் எப்படி இருந்தது தெரியுமா? உஹதுடைய யுத்தத்திலே அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட முஸ்அப் பின் உமைரை அடக்கம் செய்வதற்காக கஃன் ஆடை எடுத்து வர சொல்கிறார்கள். அந்த ஆடையினுடைய அளவு குறைவின் காரணமாக அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. தலையை மூடிவிட்டு காலிலே கொஞ்சம் புல்லை வைத்து மறைத்து அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு நன்மையும் அடையாமலே அவர் இறந்து விட்டாரே. தன்னுடைய நன்மையை முழுமையாக அவர் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ள போகிறார். ஆனால் எனக்கோ அல்லாஹ் இந்த உலகத்துல இப்படி வசதி வாய்ப்புகளை தரானே, என்னுடைய நன்மைக்கான கூலி இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்துருவானோ என்று நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கவலையா இருக்குது என்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எத்தனை ஒரு வாழ்க்கைங்க! தான் பட்ட கஷ்டத்திற்கு இந்த உலகத்துல அல்லாஹ் கூலி தந்துட்டானோ, மறுமையில் எனக்கு கூலி கிடைக்காம போயிருமோ என்று மறுமையை நினைத்து இந்த உலக வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிறார்கள், பண்படுத்துகிறார்கள் என்றால் தங்களுடைய கடந்த காலத்தை எப்படி அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. ஏன் நான் செஞ்ச நன்மை என்ன ஆகுமோ தெரியலையே, நான் செய்த தியாகம் என்னவாகுமோ தெரியலையே என்ற கவலை, வருத்தம் அவருடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு ஆட்படுத்தி இருக்கிறது. இந்த கவலை நம்மகிட்ட இருக்கா? நான் தொழுகை என்ன ஆகுமோ தெரியலையே, நான் வச்ச நோன்பு என்ன ஆகுமோ தெரியலையே, நான் கொடுத்த தர்மம் என்ன ஆகுமோ தெரியலையே என்கிற கவலை நம்முடைய உள்ளத்தை ஆட்படுத்தி இருக்கிறதா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, அதெல்லாம் என்னஜி, நம்ம தொழுத உடனே என்ன ஆயிரும், நம்ம அக்கௌண்ட்ல எல்லாம் என்ன பண்ணிடுவான், நன்மையை கிரெடிட் பண்ணிடுவான். பாய்ஷா வந்தாரு, 2 ரக்காய் தொழுதாரு, இவருக்கு இவ்வளவு நன்மை, நோன்பு வச்சாரு இவ்வளவு நன்மை, தர்மம் கொடுத்தாரு இவ்வளவு நன்மை, அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல நன்மை ஏறிக்கிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அமல்களில் பரிசுத்தம் இருந்தாலே தவிர, உள தூய்மையோடு, மன தூய்மையோடு, இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடிய அமல்களை மாத்திரம்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த புரிதல் இருக்கா? அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான், தொழுகையாளிக்கு கேடுதான். ஏன் கேடு? ஒருத்தன் புறம் பேசுறான், கோல் சொல்றான், அவதூறு சொல்றான், விபச்சாரம் செய்யறான், திருடுறான், அவனுக்கு கேடு என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. சரிதான் பாய், அவன் தான் திருடுறான்ல, அவன் புறம் பேசுறான்ல, அவன் விபச்சாரம் பண்றான்ல, அவனுக்கு கேடு என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? தொழுகையாளிக்கு கேடு. ஏன்? என்ன பாய் சொல்றீங்க? அப்ப தொழுகிறது தப்பா பாய்? தொழக்கூடாதா? அப்ப இவ்வளவு நாள இது தெரியாம போச்சே, இது தெரியாம தொழுதுகிட்டு இருக்கிறோமே, அப்படியா? அடுத்து அல்லாஹ் பேசுறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியத்தோடு இருந்தார்கள், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுது.
நீ தொழுத உடனே உன் தொழுகையை நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த தொழுகையில இறையச்சம் இருக்க வேண்டும். இறைவா உனக்காக நான் தொழுதேன் என்ற இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இறைவனுக்காக செய்த அமல் என்ற பரிசுத்தம் இருக்கணும். இல்லாட்டி அந்த அமலை நான் ஏத்துக்க மாட்டேன் என்கிறான் இறைவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். நல்ல கவனிங்க, காபத்துல்லாவை அது சிதிலமடைந்து சேதமடைந்து உருகுலைந்து இருக்கிறது. இந்த இடத்துல காபாவை கட்டுங்க அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் சொன்ன வேலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். செய்து முடித்து விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள். இன்னக்க அந்த சமீஉ துஆ, இறைவா நீ பிரார்த்தனையை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய். நான் செய்த இந்த காரியம் உலகத்திலே உள்ள கோடான கோடிக்கணக்கான மக்கள் கியாமத் நாள் வரைக்கும் இந்த காபாவை வலம் வருவார்களே, இங்கே வந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம் நினைவு கூறப்படுமே. அப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை இப்ராஹிம் நபி அவர்கள் பெறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கை என்ன? நான் செய்த இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள், இதற்கான கூலியை நீதான் இறைவா வழங்கணும், என்னுடைய அமலை நீ ஏற்றுக்கொள் இறைவா என்று கேட்டார்களே. இன்றைக்கு நாம் நம்முடைய அமல்களை இப்பேற்பட்ட புரிதலோடு கையாண்டு கொண்டிருக்கிறோமா? கடந்த நாட்களில் நான் செய்த அமல்களுடைய நிலைமை என்னங்க? எல்லா அமல்களும் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அதற்கான கூலி வழங்குவானா? என்னுடைய அமல்கள் எல்லாம் வீணடிக்கப்படாமல் அதற்கான நன்மை எனக்கு முழுமையாக வழங்கப்படணுமே என்ற கவலை உணர்வு நம்முடைய உள்ளத்தை ஆட்படுத்தி இருக்கிறதா? இங்க பாருங்க, மரண தருவாயில நினைச்சு கண்ணீர் விட்டு அழுகுறாருங்க. அல்லாஹ் நான் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்னொரு சஹாபி, இது என்னன்னா அவருடைய புரிதலே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்ன மாதிரியான ஒரு மனநிலையில அவங்க இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு நபித்தோழர். ஹலீஃபாவாக, எப்படி ஹலீஃபாவாக நிற்குவதற்கு அனைத்து தகுதிகளும் பெற்ற தோழர். மக்களை நிர்வகிக்கக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக வந்து அரியணையில அமரக்கூடிய அத்தனை தகுதிகளும் இருந்த ஒரு அற்புதமான தோழர் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள். மக்கள் சொல்றாங்க, நீங்க தான் ஹலீஃபாவா இருக்கணும், உங்களை ஹலீஃபாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மக்கள் சொல்கிறார்கள். இவர் மறுக்கிறார், நான் வரல, எனக்கு அந்த பொறுப்பு வேணாம், அந்த பதவி வேண்டாம் என்று தானாக வழியை தேடி வந்த பதவியை தூக்கி எறிந்த அற்புதமான தோழருங்க அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்துல சஹீஹ் புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி, அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நோன்பு திறப்பதற்காக தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். நோன்பு திறக்க உணவு வைப்பாங்கல்ல, அது மாதிரி உணவு வைப்பாங்கன்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. பார்த்தா உணவுகள் வைக்கப்படுது, வகை வகையாக உணவுகள் வைக்கப்படுது. அந்த உணவு தட்டுகளை பார்த்த உடனே அவரையே அறியாமல் கண்ணீர் அவருடைய கண்களில இருந்து தாரை தாரையாக வழிகிறது. அழுது விட்டு அவர் சொல்லுகிறார், இதே வார்த்தை ஹப்பாத் ரலியல்லாஹு என்ன வார்த்தையை சொன்னாங்களோ சுப்ஹானல்லாஹ், அதே வார்த்தை அவர் சொல்றாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாங்கள் ஹிஜ்ரத் செய்தோம், அந்த தியாகத்திற்கான கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்துட்டானோ என்று எனக்கு தெரியல. எங்களோடு சேர்ந்து சிரமப்பட்ட கஷ்டப்பட்ட தோழர்களில் ஒருவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் என்பவர். அவர் எந்த விதமான நன்மையும் அடையாமல் தன்னுடைய நன்மைக்கான முழுமையான கூலியை அல்லாஹ்விடத்தில் அவர் பெற்றுக்கொள்ள போகிறார். ஆனால் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ் அந்த நன்மைக்கான கூலியை இந்த உலகத்திலே எனக்கு தந்துட்டானோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது, தயவு செய்து அது அனைத்தையுமே எடுத்துருங்க, இந்த மனநிலையில என்னால் இதை சாப்பிடவே முடியாது என்று தன்னுடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே என்ற கவலை அவருடைய உள்ளத்தை ஆட்படுத்திக் கொண்டிருந்தது என்றால், அந்த புரிதல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா?
காலங்கள் செல்கிறது, நேரங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் மிக தெளிவான நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து நன்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தவர்களை தவிர, உன்னுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய கடந்த நாட்களிலே நீ செய்த நன்மைகள் இறைவனிடத்திலே முழுமையாக கூலி வழங்கப்பட வேண்டும் என்றால், அதை பற்றிய சிந்தனை உன்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் தொழுத தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும், நான் வைத்த நோன்புக்கான கூலியை அல்லாஹ் தர வேண்டும், நான் கொடுத்த தர்மத்துக்கான கூலியை அல்லாஹ் தர வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இல்லை என்றால் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அந்த எச்சரிக்கை உணர்வோடு வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்வை எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்பாக திருவள்ளூர் திருத்தணி பகுதியிலே ரயிலில் நடந்த ஒரு கொடூரமான காட்சி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பார்க்கப்பட்ட, பகிரப்பட்ட, மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சி. திருத்தணி ரயில் நிலையத்துல ஒரு 4 மனித மிருகங்கள் அவங்க போதைக்கு ஆளாகி ரீல்ஸ் எடுக்க வேண்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள்ல, இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய அக்கௌண்ட்ல தன்னை பற்றி பதிவு செய்யக்கூடிய அந்த ரீல்ஸ் எடுக்கணும் என்று பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவன் என்னமோ பண்ணி தொலைகிறான், அதை விட்டுருங்க. நீ செஞ்சுக்கிட்டே இருந்தவன் பக்கத்துல ஒரு வடமாநிலத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம், சுராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவரை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, வம்பிழுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கத்திய வச்சு என்ன பண்றான், ஒரு மிரட்டுற மாதிரியான வீடியோக்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல திருத்தணியில ரயில் நிக்குது, அந்த நபர் இறங்கி போறாரு. இந்த 4 பேரை அவரை விடாம கொண்டு போய் தூக்கிட்டு போய் ஒரு அந்த ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு கடுமையான தாக்குதல் நடத்தி அவருடைய மண்டைய கத்தியை வைத்து வெட்டி, கைகளை வெட்டி, அவ்வளவு ஒரு கொடூரமான ரத்த வெள்ளத்துல அந்த நபரை மிதக்க விட்டு அதை வீடியோ காட்சியாக எடுத்து பதிவிட்ட மிக மோசமான ஒரு சூழலை பார்க்கும். உண்மையிலேயே அது பயங்கரமான, இது எவ்வளவு ஒரு மோசமா, மனித நேயம் என்பது கொஞ்சம் கூட, ஒரு மனுஷனை வெட்டுறோமே, அவன் கத்துறானே, கதறானே, அதுவெல்லாம் அவன் காதுல விழுவல. அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயலை மனித மிருகங்களாக அரங்கேற்றிய காட்சியை பார்க்க முடியும். இது என்னன்னு சொன்னா, இன்றைக்கு புழக்கத்துல இருக்கக்கூடிய போதை பொருட்கள் இப்பேற்பட்ட ஒரு விளைவைத்தான் ஏற்படுத்தும். இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகி அடிமையாகி அந்த தூண்டுதல் என்ன பண்றான், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இது போன்ற கேடுகட்ட கேவலமான வேலைகளை செய்கிறார்களே, மனித குல விரோதிகளாக, மனித குலத்தை அழிக்கக்கூடியவர்களாக, மனிதர்கள் சமுதாயத்திற்கு வாழவே தகுதியற்றவர்களாக இத்தனை பெரிய மோசமான கேடுகட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதுல என்னன்னு சொன்னா, நாம ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பெற்றோர்களாகிய நாம இந்த போதை பொருள்னா அது போதையானோன்னு அப்படியே தலை சுத்தி மயக்கமாய் கீழே விழுந்துருவாங்க, அதுதான் போதை என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படிதானே பார்த்தோம் கடந்த காலகட்டத்துல. சாராயத்தை குடிப்பாங்க, குடிச்சுக்கிட்டு அப்படியே சாக்கடையில விழுந்து கிடப்பான்.
எங்கேயாவது ரோட்ல விழுந்து கிடப்பான். அப்ப பார்த்தா நமக்கு என்ன தெரியும், ஓ இவன் போதையில இருக்கிறான் என்ற ஒரு நினைப்புல நம்ம இருந்தோம். இன்றைக்கு போதை எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னா, அந்த போதையை பயன்படுத்தினா உளுந்தெல்லாம் கிடக்க மாட்டான், நல்லாதான் இருப்பான். ஆனா என்ன செய்கிறோம் என்று அவனுக்கு தெரியாது. என்ன பேசுறோம், எங்க இருக்கிறோம், என்ன வேலையை பார்க்கிறோம், எதுவுமே தெரியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு போதை பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பெற்றோர்களாகிய நாம நம்முடைய குழந்தைகளை கடுமையாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அலட்சியமாக மட்டும் இருந்து விடாதீங்க. நம்ம பிள்ளைக்கு என்னங்க தெரிய போகுது, அது வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடு அப்படி நினைக்காதீங்க. இன்றைக்கு அதிகமான போதை பொருட்கள் பள்ளிக்கூடங்களில் இருந்து பறிமுதல் செய்யப்படுது. பள்ளிக்கூடத்துல இருந்து எடுக்கிறாங்க. கதை இல்ல, கப்சா இல்ல, தமிழகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான சூழல்களை நம்முடைய குழந்தைகள் ஆட்பட்டு விடக் கூடாது என்பதிலே பெற்றோர்களாகிய நாம ரொம்ப கவனத்தோடு ரொம்ப எச்சரிக்கையோடு நாம இருக்கணும். அதே போல இது போன்ற சமூக விரோத செயல்களை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கை என்பது மிக கடுமையா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கறதுக்கு அவன் நடுங்கணும். அந்த அளவிற்கு கடும் தண்டனையை அரசு கொடுக்கணும். இவர்கள் ரொம்ப சிறார்கள், 16 வயசு 15 வயசு, இவர்கள் மீது என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று ஒரு வாரம் வச்சுட்டு 10 நாளை வச்சுட்டு நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா திரும்பவும் இதே வேலையை தான் பார்ப்பான். இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்பி ஆபீஸ்ல ஒருத்தன் பைக்கை கொண்டு போய் வச்சுட்டு இப்ப நான் வீலிங் செய்ய போறேன் என்று எஸ்பி ஆபீஸ்ல நின்று கொண்டு ரீல்ஸ் எடுத்து போடக்கூடிய காட்சியை பார்க்க, அதெல்லாம் பெரிய வீரம், இதுதான் பெரிய ஆம்பர சிங்கம் என்கிற மாதிரியான ஒரு மூளை கலன்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு அரசு தகுந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதை தகவலாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.